தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அண்ணாமலை அவர்களை பற்றி விமர்சனம் செய்யும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் கட்சியில் இருந்தபோது எந்த பலமும் இல்லை, இப்ப வெளியே போனதுக்கு அப்புறம் எந்த பலவீனமும் இல்லை, அவர் ஒரு துரோகி, அவருக்கு நான் வாழ்த்தவும் மாட்டேன், அவருக்கு எந்த விதமான நற்செய்திகளும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க. சரி, நான் ஒண்ணு கேட்குறேன். 3% 11%க்கு கொண்டு வந்தது அண்ணாமலை அப்படின்னா அது என்ன அர்த்தம்? இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா ஆடிங் ஸ்ட்ரென்த் அப்படின்னு அர்த்தம். அதாவது பலம் சேர்த்தார் கட்சிக்கு. இப்போ கட்சியை விட்டு நீங்க பதவியில் விட்டு தூக்குனீங்க, கோல்மால்களை பண்ணி அண்ணாமலையை தலைவராக இருக்க விடாதம பண்ணீங்க. அது பண்ணதுக்கப்புறம் 11%லேருந்து மறுபடியும் 3% கீழே இருந்துச்சு. இது பேர் பலவீனம். அதாவது தலைவர் இருந்தபோது பலம், இல்லாத போது பலவீனம். உங்களுக்கு நீங்க வாயில என்ன வேணா பேசலாம், பட் நம்பர்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதுதான் சொல்லுது. அண்ணாமலை கட்சி விட்டு போனதுக்கப்புறம் 15 லட்சம் பேர் இன்னைக்கு உறுப்பினராக இருக்காங்க. அந்த 15 லட்சம் பேரும் திமுக காரன் கிடையாது, அதிமுக காரன் கிடையாது, தாவேக கிடையாது, எல்லாமே பிஜேபி காரனுங்க. உங்க கட்சிக்கு விசுவாசமா இருந்தாங்க, இப்போ உங்க கட்சியை எதிரி கட்சி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது பலவீனம். இது எல்லாமே ஒத்துக்கொள்ள மாட்டேன், நான் தான் இவன், நான் தான் இது அப்படின்ட்டு இருக்கிறீங்க. இது உங்களுக்கு ஆபத்தில் போய் முடியும். ரெண்டாவது, இந்த மாராலிட்டி பற்றி பேசுகிறீங்களே, சில வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொன்னீங்க? ஸ்டாலின் அவர்களே எனக்கு சகோதரன் மாதிரி அப்படின்னு சொன்னீங்க. ஓகே, அவர் வீட்டில் போய் இட்லிலாம் சாப்பிட்டீங்க. ரெண்டாவது, இப்போ நடிகர் விஜய்க்கு நீங்கள் வாழ்த்து தெரிவிச்சிங்க, விஜய் ஹைப் பண்ணுறீங்க. இப்போது ஸ்டாலின் விஜயெல்லாம் உங்களுக்கு நண்பர், அண்ணாமலை உங்களுக்கு எதிரியா? அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரியுது? உங்களுக்கு கொள்கை கோட்பாடெல்லாம் எதுக்கும் இது கிடையாது, நீங்கள் வேல்யூ பண்ணுறது கிடையாது. நீங்கள் வேல்யூ பண்ணுறது எல்லாமே உங்களுடைய பர்சனல் ஹேட்ரட் டுவர்ட்ஸ் அண்ணாமலை. அது மட்டும்தான் உங்களுக்கு இப்போ முக்கியம். கட்சியை வளர்த்தணும், கட்சியை மேம்படுத்தணும் அப்படின்லாம் கிடையாது. சரி, அவர் வாருக்கு போயிட்டாரு, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போடுற அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டியும் இல்லை உங்களுக்கு.